மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மணக்கோயில் சிறுத்தையிலும் தந்தை பெரியார் கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகின்ற நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிட்டாமராசுகள், பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலை அதிபர்கள், தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் தொடங்குகிறேன் என்று அன்றைக்கு கொட்டுகின்ற மலையிலே தமிழ்நாட்டிற்கு செந்தமிழ்நாடு என்று பெயரிட்ட நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை ஆசான் அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். அவர்கள் வழித்தோன்றலாக அவருடைய அன்பு தம்பியாக தலைவர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரியில் வான்நடுக்குழும் திருவள்ளுவர் சிலை, பூம்புகார் குலைக்கோடம், ராஜராஜ சோழனுக்கு சிலை எடுத்த மிகவும் பெரிய சிற்பக்கலைஞர், கலைக்கட்டிட கநாயகர், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று சட்டங்கள் மூலம் சமூக சீர்திருத்தம் செய்த புரட்சியாளர், நின்ற தேர்தலிலெல்லாம் அனைத்திலும் வெற்றி பெற்ற வெற்றியாளர், உழைப்பு 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 என்று சொல்லி தலைவரை நாட்டுக்கு தந்த தொலைநோக்கு சிந்தனையாளர், செம்மொழி ஆசான், செம்மொழியாளர், நம்முடைய தமிழ் மொழிக்கு உயர்தனி செம்மொழி அந்தஸ்தை வழங்கி செம்மொழி என்ற மிகப்பெரிய ஒரு அடைமொழியை வாங்கி தந்த மாபெரும் தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன். அவர் திசை நோக்கி தொழுகின்றேன். தாயகம் போக்கும் கிழக்கே, எளியவர் வீட்டின் விளக்கே, ஆகமாக உயர்ந்தும் அளந்தே நடப்பவரே, புயல் விளையாடும் போதும் பூங்காற்றாய் சிரிப்பவரே, சாதி மத ஒழிப்பு, பெண்ணுரிமை, மாநில சுயாட்சி பாதையில் உழைப்பவரே, சகிப்புத்தன்மையின் உச்சகட்டமே எங்கள் உச்சவரே, ஒன்றிய அரசுக்கு முன் தமிழர் வீரம் மானம் காப்பவரே, குழந்தை கொண்டாடி பாசத்தில் சொல்லும் ஸ்டாலின் அப்பா என்று பெரும் போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். கொள்கை பயணத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மன உறுதி, தமிழ்நாட்டை சுற்றி வரும் தலைவர் தந்த இளம்பருதி, இளையவர்கள் ஏற்றம் திறன் பெற்றவர்கள் உயர்வு பெற்றவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் மேலும் மேலும் உயர்வதற்கு வழிகாட்டுகின்ற தலைமை, ஒன்றிய அரசியல் தலைவர்கள் கூர்ந்து கவனிக்கின்ற வலிமை மிக்க இளம் தலைவர், விளையாட்டுத் துறையில் ஒன்றியத்தை அவர் சார்ந்திருக்கும் துறைகள் அனைத்திலும் பாராட்டி வாழ்த்தும் மக்கள் பணியிலே சிறந்த தலைமை, அவமானப்படுத்துகிற தனி ஒரு மனிதனுக்காக போர்க்களத்தை அமைத்து அவன் தன்மானம் பெறுவதற்கு போராடுகின்ற கோபாலபுரத்து தலைமை, தமிழ்நாடு தம்பி இருக்கும் இளம் தலைமை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். அடுத்ததாக நம்முடைய அவை முன்னவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை வணங்குகின்றேன். நம்முடைய நேரு அமைச்சர்கள் உட்பட, நம்முடைய அண்ணன் ஐபி உட்பட, அண்ணன் பொன்மடி உட்பட, அண்ணன் வேலு, அண்ணன் எம்ஆர்கே உட்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் வணங்குகின்றேன். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் வணங்குகின்றேன். உங்கள் கேள்விக்கு இவருடைய பதிலை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். அதிலே 1-2 கருத்துக்களை மாத்திரம் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். நம்முடைய 1958 நம்முடைய பால்வளத்துறை துவங்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு பால்வளத்துறை நம்முடைய ஆட்சி துவங்கப்பட்டது. அப்பொழுது இருந்தவர்களெல்லாம் பால்வளத்துறையில் ஆவின் தான் மிக சிறந்த ஒரு பால்வளத்துறை என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். ஏறத்தாழ 13 லட்சம் லிட்டர் போன ஆட்சியை காட்டிலும், சென்ற ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியிலே 13 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி கூட்டியிருக்கிறோம். நம்முடைய தலைமை இந்த ஆண்டு மாத்திரம் 4.15 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறோம், கூட்டி இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து லீன் பீரியட்னு சொல்வார்கள். இந்த நம்முடைய ஏப்ரல் மாதத்தையும் மே மாதத்தையும் லீன் பீரியட். அப்போ பால் உற்பத்தி குறையும். பால் உற்பத்தி குறைகின்ற நேரத்தில் கூட இப்படி அதிகமான பால் உற்பத்தி செய்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக செம்மையாக ஒரு சிறப்பாக நடத்துகின்ற ஒரு ஆட்சி தான் நம்முடைய தலைமை முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி. அவருடைய வழிகாட்டின் பேரில் நம்முடைய ஆவின் சிறந்த ஒரு நிர்வாகத்தை பெற்றிருக்கிறது. 3 ரூபாய் கொடுக்கிறார் ஒரு லிட்டருக்கு. ஏற்கனவே 3 ரூபாய் குறைத்தார் தேர்தல் அறிக்கையில் சொல்லபடி. அதில் 1 கோடி பேர் பயன்பெற்றார்கள்.
1 கோடி பேர் நம்முடைய 3 ரூபாய் குறைத்ததன் விளைவாக பால்வளத்துறையிலே 1 கோடி பேர் பயன்பெற்றார்கள். இப்பொழுது 3 ரூபாய் குறைத்திருக்கிறார், கூட்டியிருக்கிறார். 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறார். 342 கோடி ஊக்கத்தொகை, 1 லிட்டருக்கு 1 ரூபாய், 3 ரூபாய் என்று ஊக்கத்தொகை கொடுக்கிறார். ஆகவே உற்பத்தியாளர்களும் நம்முடைய ஏழை மக்கள், ஆங்கி நுகர்வோரும் ஏழை மக்கள். ஆக பால் விலையை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு நண்பர்கள் இங்கே சொன்னார்கள். ஆனால் யாரும் அழுத்தி பேசவில்லை. ஏனென்றால் உற்பத்தியாளர் அப்படி தான் இருக்காங்க, கன்சியூமர் அப்படி தான் இருக்காங்க, நுகர்வோரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் பால்வள உற்பத்தி இன்னைக்கு 18 பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாக 18 ப்ராஜெக்ட் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் முக்கியமானது. நம்முடைய சேலத்தில் 5 லட்சம் லிட்டராக இருக்கிற பால் உற்பத்தியை 7 லட்சம் லிட்டராக உயர்த்த வேண்டும் என்பதற்காக சேலத்தை எடுத்திருக்கின்ற முயற்சி என்று 18 ஊர்கள், சேலம், ஈரோடு, கோவை மற்றும் நம்முடைய தஞ்சாவூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய தூத்துக்குடி, அதே போல் நம்முடைய இப்படி பல்வேறு இடங்களிலே 18 ப்ராஜெக்டுகள் 1800 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கடந்த நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னாலே. ஆக பால்வளத்துறை மிக செவ்வையாக இதை ஒரு துறை, ஏனென்றால் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பி உணவு காலையில் இருந்தோம்னா காஃபி டீ சாப்பிடாத குடும்பமே கிடையாது. அந்த அளவிற்கு பால் இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகவே நம்முடைய முதல்வர்கள் இதில் மிகவும் சிறந்த முறையில் கவனம் செலுத்தி இந்த துறையை மிகவும் சிறப்பாக வர வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். அவருடைய ஒத்துழைப்போடு இந்த துறை மிக சிறந்த முறையிலே செயல்படும். 1958 நான் அப்புறம் அந்த 3 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கறது, அது போக இந்த பணப்பட்டுவாடா பண்ணுறோம்ல, அதை பூரா அக்கௌண்ட்டில் கொடுத்துட்றோம் விவசாயிகளுக்கு. அந்தந்த அக்கௌண்ட்டில் இடைத்தரகர்கள் இல்லை, அதிகாரிகள் குழப்பம் கிடையாது. எல்லா அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்போடு எல்லாமே அக்கௌண்ட்டில், பேங்கில் அக்கௌண்ட்டில் அந்தந்த பால் உற்பத்தியாளர்களுடைய அக்கௌண்ட்டில் போயிடுது. அதனால் சார் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இதில் ஊழல் நடப்பதற்கு வழியே இல்லை. இப்போ 3 முறையில் நம்முடைய பால் உற்பத்தியை பெருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 54 லட்சம் 36 லட்சமாக இருக்கிற நம்முடைய பால் உற்பத்தி 54 லட்சமாக கொண்டு வர வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது சிறப்பாக அடுத்தடுத்து வர காலங்களில் கொண்டு வருவோம். இப்போ என்ன, இப்போ சத்தான சமச்சீர் உணவு வழங்கி கறவை மாடு உற்பத்தி தானே அதிகரிக்கிறது ஒன்று. 2வது புதிய தொழில்நுட்பத்தை கருதி கறக்கிற பாலில் புதிய உற்பத்தியை அதிகமாக பெருக்கிறது ஒன்று. 2வது இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிற பால்வள சங்கங்கள், அதெல்லாம் ரொம்ப டார்மெண்ட்டாக இருக்குது. ஒரு 300 சங்கங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் டார்மெண்ட்டாக இருக்குது. அந்த 300 சங்கங்களையும் நம்ம திருப்பி கொண்டு வந்து இன்னும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் பால் உற்பத்தியாளரை கொண்டு வந்தால் தான் பால் உற்பத்தி செய்ய முடியும், நம்முடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். சும்மா வெறுமனே வாயிட்டு சொல்லிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்றால் 54 லட்சம் லிட்டர் வந்தால்தான் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் இந்த பால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பிரைவேட் பால் கொடுக்குறாங்க, அவங்க நம்முடைய விலை 40 ரூபா, அவங்களுடைய விட 54 ரூபா, 56 ரூபா. யார் இந்த பிரைவேட் சங்கங்கள், நான் யாருன்னு இப்போ வேறு சொல்கிறேன் கேளுங்க. அதில் நம்முடைய மாநிலத்திலும் சரி பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் பால் விலை குறைவாக கொடுக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய ஆவின் தான். அந்த நிலை தான் இன்றைக்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பால் கொள்முதல் விலையில் டோன்டு மில்க் 40 ரூபாய் கொடுக்குறோம், தனியார் பால், அது ப்ளூ கலர். ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் 44 ரூபாய் கொடுக்குறோம், அது 65லேருந்து 68 ரூபாய் வெளி மாநிலங்களில் தனியார் பாலில். ஃபுல் கிரீம் மில்க், அதாவது ஆரஞ்சில் 60 ரூபாய் கொடுக்குறோம், 74 ரூபாய் 80 காசு. மற்ற மாநிலம் கூட அது நம்முடைய மாநிலத்தில் திருமலா, ஜெர்சி, வல்லபா, ஹெரிட்டேஜ், ஆரோக்கியம், அதெல்லாம் நம்முடைய மாநிலங்கள் உள்ளது. அடுத்த மாநிலங்கள் உள்ளது கர்நாடகா, நந்தி, அவங்க நந்தினி என்ற கர்நாடகா, வில்மா என்ற கேரளா, அமுல் என்ற குஜராத். இதெல்லாம் காட்டலாம். அவங்களுடைய ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய டோன்டு மில்க் 40 ரூபா, நந்தி 48 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 52 ரூபாய் கேரளாவில் விற்கிறாங்க, அமுல் 54 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டைஸ் மில்க் நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நந்தினி 56 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 54 ரூபாய் கேரளாவில் கொடுக்குறாங்க,
அமுல் 60 ரூபாய்க்கு குஜராத்தில் கொடுக்குறாங்க. ஃபுல் கிரீம் மில்க் ஆரஞ்சு வந்து நம்ம 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நந்திரி 62 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 68 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்முடைய குஜராத்தில் வந்து அமுல் வந்து 66 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆக இப்படி எல்லா இடங்களிலும் மிக குறைவான விலையிலே பால் வழங்குகின்ற ஒரே துறை நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய துறைதான் என்பது, ஆவின் துறை என்பது மிகவும் மிக சிறப்பான அம்சம். அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிறைய பால் உற்பத்தி பொருட்கள் விற்கிறோம். 560 கோடிக்கு மேலே உற்பத்தி பொருட்கள் என்னென்னா பால்கோவா, பன்னீர், தயிர், மோர், பேட்டரி வண்டி எல்லாம் வச்சு இந்த பொது இடங்களில் விற்க சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு புது மெத்தடில் சேல்ஸை கூட்ட சொல்லியிருக்கேன். அதுபோல் ஸ்வீட்டு, ப்ரெட்டு, அது மாதிரி நம்முடைய ரொட்டி, ப்ரெட்டு, அந்த பிஸ்கட், அது எல்லாம் வைக்கிறோம். ஐஸ்கிரீம் 3 தொழிற்சாலை இருக்குது. சேலம், ஈரோடு, மதுரை 3 இடத்துல ஐஸ்கிரீமில் அந்த தொழிற்சாலைக்கு. திருச்சியில் ஒரு தொழிற்சாலை 6000 லிட்டர் வந்து பாலை வந்து மிச்ச பாலை வந்து பவுடர் ஆகிறது, ஐஸ்கிரீம் பொருட்கள் இப்போ இந்த மாதிரி உபப்பொருட்கள் தயார் பண்ணுறதை மிச்சப்பட்டதில் அதை பண்ணிடுறான். வேஸ்ட்டே இருக்காது, எந்த விதமான வேஸ்ட் இருக்காது. அது 560 கோடிக்கு வருஷத்துக்கு நாம் விற்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு கொண்டு இப்போ பேட்டரி கார்கள் பூரா பொது இடங்களில் விற்கிறோம். தமிழ்நாட்டில் சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 5 பால் பவுடர் பண்ணைகள், நாளொன்றுக்கு 90 மெட்ரிக் டன் உற்பத்தி, நாளொன்றுக்கு 90 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யும் திறனுடன் இயங்கி வருகிறது. மதுரை, ஈரோடு, கிருஷ்ணகிரியில் உள்ளிட்ட 18 இடங்களில் நாளொன்றுக்கு 40 டன் உற்பத்தி திறன் கொண்ட நெய் உற்பத்தி. இப்போ நெய்யெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ம நெய் தான் 50 ரூபா கூட இருந்தாலும் நம்ம நெய் தான் வாங்குறாங்க. ஏன்னா மற்ற இந்தியாவில் உள்ள நெய்யை காட்டிலும் ஆவினுடைய நெய் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இன்றைக்கு விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய நெய் உற்பத்தி, ஆவினுடைய உற்பத்தி பெருகி இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் தான் இதெல்லாம் இந்த இப்போ தான், அதுக்கு முன்னாடிலாம் பல ஆள் இருந்தால் அதெல்லாம் தண்ணியில் கலந்தது இதெல்லாம் போணுச்சு, கடந்தெல்லாம் அது முடிஞ்சு வச்சு. இப்போ எல்லாம் முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாச்சு. பூரா பால் ஒப்புகை சீட்டிலிருந்து கலக்க முடியாமல் என்னென்ன பால் தரங்கள் முறை, குவாலிட்டி கண்ட்ரோலு எல்லாம் வந்துச்சு. ஆக எல்லாத்துக்கும் மிஷினரி வந்தாச்சு, எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆகவே என்னென்னா தரம், அவங்க தரமில்லைன்னு சொன்னால் நம்ம உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அங்கே தானே பார்த்து எதிர்கட்சி தான். ஆக இப்படி பால் உற்பத்தியில் நம்ம வந்து இப்போ வெளிநாட்டில் ஏற்படுத்தி பண்ணுறப்ப கூட நம்ம மலேசியா போயிருந்தோம் தலைவருடைய அனுமதியோடு. அங்கே வந்து ஸ்டால்லாம் போட்டோம், நம்முடைய அமுல் ஸ்டால். ஏகப்பட்ட கூட்டம், நிறைய பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி இவ்வளோ அதிகமாக இருக்கு, நாங்கள் எங்களுக்கு விடுங்க. ஆவின் ஸ்டால் போட்டோம். அதான் ஆவின் தான் தமிழ்நாடு ஆவின் ஸ்டால் போட்டோம். இல்ல அமுல் வாயில வந்துச்சு. அமுல் வந்து குஜராத். இல்ல நம்ம போட்ட ஸ்டால் வந்து இங்க அமுல் சொல்றோம், மன்னிக்க. சரி, நம்ம போட்ட ஸ்டால் பேரு ஆவின். ஆவின் அந்த அமுல் நீக்கிறது. ஆவின் பொருள் தான் தரமா இருக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்போ கேட்டு இப்போ ஏஜென்டால் நியமிக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு நெய்யெல்லாம். இப்போ மற்ற மலேசிய மாநாட்டிலையும் நம்முடைய பொருள்களை வச்சு எல்லாரும் வந்து பார்த்துட்டு மிக பெருமையாக இப்போ வாங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கோயம்புத்தூர், திண்டுக்கல், அம்பத்தூர் உட்பட 6 இடங்களில் நாளொன்றுக்கு 5000 கிலோ உற்பத்தி திறன் கொண்ட பன்னீர் உற்பத்தி. பன்னீர் அது தயிர், மோர் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். 54,000 டன் நம்முடைய தயிர் மாத்திரம் உற்பத்தி பண்ணுறோம். 54,000 டன் நாளொன்று தயிர் கொடுக்குறோம். சேலம், கோயம்புத்தூர், அம்பத்தூர் உட்பட 17 இடங்களில் நாளொன்றுக்கு 53,700 கிலோ தயிர் உற்பத்தி திறன் கொண்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. 53,700 திறன் கொண்ட கிலோ உற்பத்தி திறன் கொண்ட ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர மில்க் ஷேக்கு, குல்ஃபி, கோவா, இனிப்பு வகைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். நம்முடைய அம்பத்தூர், மாதவரம், சோளிங்கரில் வந்து சென்ற ஆட்சியில் 187 கோடிக்கு ஒரு மில்லு ஒரு உற்பத்தி நிலையம் தொடங்கினா அது மூடிவிட்டாங்க. இப்போ மறுபடியும் இப்போ அதை போய் திறந்து அது வந்து 90 நாள் பால் கெடாமல் இருக்கும், 90 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வாங்குவாங்க. எங்கள் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்லாம் அந்த பால் கிடையாது அவங்கள்ட்ட. அந்த நம்முடைய இந்த பவுடரை வாங்கி பாலாக்குறது, நம்முடைய 90 நாளைக்கு வச்சுருக்க பாலை வாங்குவாங்க. அதனால் இப்போ அதையும் உற்பத்தி பண்ணி இப்போ 55,000 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுறோம். அது வெளி மாநிலங்களுக்கு இந்தியாவில் ஏற்றுமதி பண்ணுறோம்.
ஆகவே கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடியில் இந்த மாடுகளுக்கு தீவனம் போடுறது, தஞ்சாவூர் மாவட்டம் சூளக்கரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் திறந்து வச்சாங்க. இப்போ திறக்க போகிறோம். எல்லாம் இந்த 18 ப்ராஜெக்ட்டையும் 2025 திறக்கணும் உத்தரவிட்டு அனைத்து வேலைகளும் வேகமாக நடக்குது. ஏன்னா இது ஏற்கனவே கொண்டு வந்த ப்ராஜெக்ட் நம்முடைய ஆட்சியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3 ப்ராஜெக்ட் வந்துருச்சு. மிச்சம் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த 18 ப்ராஜெக்ட் முடியும் போது நம்ம ஆவினை பிடிக்கவே முடியாது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய உற்பத்தி பெருக்கத்தில் நம்ம தான் முதலிடம் வகிப்போம். ஆகவே பால் உற்பத்தியில் ஏற்றுமதி நெய் மற்றும் நறுமண பால் சிங்கப்பூர் ஹாங்காங் போன்றபடி ஏற்பாடு பண்ணுறான். சிங்கப்பூர், கத்தார், சிங்கப்பூர், ஹாங்காங், மலேசியா போன்ற நாடுகளில் ஆவின் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. சரி, அதுபோக அமெரிக்காவில் நெய் முயற்சி. இப்போ புதிய முயற்சியில் இப்போ சில இதுகள் சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றியிருக்கான். அவைகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அச்சரப்பாக்கத்தில் நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறனுடைய பால் பண்ணை 46.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமலாக்கப்பட்டு வருகிறது. அது ஒன்று. தூத்துக்குடி மாவட்டத்தில் 50,000 லிட்டர் பால் கையாளும் திறனுடைய பால் பண்ணையுடன் மதிப்பீட்டு பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலை 43 கோடி ரூபாயில் மதிப்பீட்டு வருகிறது. சேலம், அது வேற, சேலத்தில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டருக்கு பண்ண இப்போ 7 லட்சம் லிட்டர் ஆக்கியிருக்கான். அதுபோக 30 மெட்ரிக் டன் பால் பவுடர் மற்றும் டெய்ரி ஒயிட்னர் தயாரிக்கும் புதிய தொழிற்சாலை 108 கோடி செலவில் சேலத்தில் நம்ம நிறுவி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது மிக விரைவில் வரும். அருள் கைதட்டார், அவர் பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். போயிருக்கு. அவை முன்னவர் அவர்கள். அன்பும் உறுப்பினர்களே, இந்த அவையில் பேசுகிற பொழுது அவருடைய போட்டோக்கள் அதில் வரும். ஆனால் இங்கே வந்திருப்பது அவர் போட்டோ அல்ல.